Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள மக்களும் பணிபுரிகிற இடத்திலுள்ள நண்பர்களும் பல்வேறு காரியங்களை நமக்கு செய்து தருவதாக வாக்களிக்கின்றனர். நாமும் அவர்களுடைய வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் உதவி நமக்கு தேவைப்படும் சமயம் வரும் பொழுது அவர்கள் வார்த்தையில் அவர்கள் நிலைத்திருப்பதில்லை. அப்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளவாய் நம்பிக்கை வைத்திருந்தேனே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்குகிறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் மேல் நம் முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுதோ அது ஒரு நாளும் வீணாகாது. நமக்கு பாக்கியத்தை மட்டுமே முடிவில் உண்டு பண்ணும். ஆகவே மனிதர் மேல் வைக்கும் நம்பிக்கையை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்வோம். யோபு என்ற பக்தன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று நம்பி இரட்டத்தனையான நன்மை பெற்றான். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையில் அல்லது மற்ற மனிதர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையில் அநேக சமயங்களில் ஏமாற்றமடைகிறோம். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் மேல் நீங்கள் வைக்கும் நம்பிக்கையோ நிச்சயமாகவே ஒரு நாளும் வீண் போகாது. அதற்கு பதிலாக உங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் மாற்றுவார். ஏனெனில் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அது நிமித்தம் நம்மை கனம் பண்ணி தம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உண்மையை நாம் அறியும்படி செய்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடிவு உண்டு என்று அவர் சாதாரணமாக சொல்லவில்லை. நிச்சயமாகவே என்கிற வார்த்தையையும் கூட இணைத்து சொல்லுகிறார். சாதாரணமாக முடிவு உண்டு என்று சொன்னாலும் அந்த வார்த்தை உறுதியானதுதான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது. தமது வார்த்தையை 2 மடங்கு உறுதிப்படுத்துவதற்காக நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிறார். இந்த இடத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற வார்த்தையானது நிச்சயமாகவே பலனுண்டு, நிச்சயமாகவே விடுவு காலம் உண்டு, உன் நம்பிக்கை நிறைவேறும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை கர்த்தர் தருவார் என்று உறுதியாய் விசுவாசித்தார். ஆனால் காலமோ கடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் கொடுப்பாரா மாட்டாரா என்பதை குறித்து ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குதத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கண்டார். ஆபிரகாமின் ஜெபத்திற்கும் காத்திருத்தலுக்கும் பலன் இருந்தது. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஆசீர்வாதமான ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கின் மூலமாக வானத்து நட்சத்திரங்கள்
நதிகளைப் போல சந்ததியை பெருக பண்ணினார். நிச்சயமாகவே உங்களுடைய சந்ததி கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். நீங்கள் தலைமுறை தலைமுறையாக தேவனை துதித்து வருவீர்கள். உன்னதமானவர் உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஏனென்றால் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனல்லவா. நிச்சயமாகவே என்று கர்த்தர் சொல்லுகிற இன்னொரு வேத பகுதியை ஏசாயா 36:15 வாசிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தப்புவிப்பார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து தங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்த அசீரியர்களை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட்டு விடக்கூடாது என்று உணர்ந்து அவர்களை திடப்படுத்துகிறதை பாருங்கள். அசீரியர்களின் வீரர்களோ ஏராளமாய் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஒரு சிலராய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வில்லும் ஈட்டியும் பட்டயமும் தப்புவிக்கவில்லை. நிச்சயமாகவே கர்த்தரே அவர்களை தப்புவித்தார். பிரியமானவர்களே, தீய மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நமக்கு ஆசீர்வாதங்கள் தாமதித்தாலும் நம்முடைய எதிர்காலம் தம்முடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறபடியினால் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் உறுதியளிக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நெடுங்காலம் காத்திருக்கலாம். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், விசுவாசிக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம், நீங்கள் பெற்ற அற்புதங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது ஆண்டவரின் சேவைக்கென்று உங்களை முற்றிலுமாய் கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஜெபித்த சில விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் உறுதியளிக்கிறார். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற எண்ணங்களை அறிந்திருக்கிறேன். உனக்கு தீமையை அல்ல, நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய எண்ணங்கள் அவை என்று அவர் கூறுகிறார். எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உரைக்கிறேன். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் மனதையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் உறவுகளையும் குறித்த எல்லாவற்றையும் நேர்த்தியாக பூரணப்படுத்துவார். பிரியமானவர்களே, விசுவாசத்துடன் ஜெபியுங்கள். இந்த அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று விசுவாசியுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் தந்த வாக்குதத்தத்திற்காக நன்றியும் விசுவாசமும் நிறைந்த இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது என்ற நிச்சயத்தை தருவதற்காக உமக்கு நன்றி. பதில் கிடைக்காத என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் என் உறவினருக்காகவும் என் முழு வாழ்க்கைக்காகவும் யாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். தயவு செய்து என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். என்னுடைய நன்மைக்கேற்ற உம்முடைய உயர்ந்த எண்ணங்களை நான் நம்புவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசங்களையும் உமக்கு நான் செய்யும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அதிசயங்கள் என் வாழ்வினுள் புரண்டு வரவேண்டும் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்டு உம்மிடமிருந்து பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். இந்த உலகில் மனிதர் மேல் என் நம்பிக்கையை வைத்து எத்தனை சமயங்களில் ஏமாற்றமடைந்துள்ளேன். இன்று முதல் சர்வ வல்ல தேவனாகிய உம்மீதே என் முழு நம்பிக்கையையும் வைத்து உம்மிலே முழுவதுமாக சார்ந்து வாழவும்
அதன் மூலம் நீர் தரும் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தெய்வீக வழியிலே நீர் என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.